கைகேயியை தன் பயப்படுத்துவதற்கு பேசிட்டு வர்றான். முதல்ல என்ன போட்டா வார்த்தைய, ராமன் முடிசூடி கொண்டார். முதல்ல ராமன் சொல்லல, முதல்ல வந்த உடனே என்ன சொன்னா, உனக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னுட்டான். இப்படி இடர் வருகின்ற பொழுது நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியே, இப்படி தூங்குறது சரியா அப்படிங்கிறான். அவ என்ன பண்ணா, தூங்கி எழுந்தவ ஒன்னும் புரியல. சட்டுன்னு, எனக்கு என்னடி குறைச்ச, 4 பசங்க இருக்காங்க எனக்கு, அதுலயும் வேதமே அணைய ராமன் எனக்கு பிள்ளையா இருக்கும் போது எனக்கு இடர் உண்டோன்னுட்டான். இவளுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் கான்செப்டே அடி வாங்கி போச்சு. ஏன்னா யார பத்தி கோள் மூட்டை வந்தா, ராமரை பத்தி தான் சொல்லணும்னு வந்தவன். இவ அங்க சொன்ன வார்த்தை என்ன, வேதமே அணைய ராமன் எனக்கு இருக்க, புதல்வனா இருக்க இடர் எனக்கு பயர்க்குமோ. இப்ப என்ன பண்றதுன்னு இவருக்கு புரியல. உடனே அடுத்த சக்காலத்தி சண்டையை மூட்டுற மாதிரி கதைய ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ராமனுக்கு முடிசூட்ட, இந்த முடிசூட்ட போறான்னு சொன்னா கூட என்ன சொல்லணும், இவ ராமன் சொல்லிட்டா இவருக்கு சந்தோஷம் இல்லையா, இவதான் வேதமே அடைய ராமன் சொல்லிவிட்டா இல்லையா. அதனால இவன் என்ன பண்றா, ராமனுக்கு ஒரு களங்கத்தை சொல்லுவது போல் என்ன வார்த்தையை சொல்றா, ஆடவர் நகையுற ஆண்மை மாசு பெற என்ன சொன்னா, தாடகை என்னும் பெயர் தையலால் உயிர்பட. போயும் சண்டை போடுன்னு சொன்னா, நீ சொல்லக்கூடிய கொண்டாடக்கூடிய ராமன் ஆகிய ராகவன் என்ன பண்ணான், பொம்பளைய போய் சண்டை போட்டு கொன்னான். அவன் பெரிய வீரனா, என்னமோ வில்ல வச்சுக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்கியேன்னுட்டான். இவளுக்கு அப்பவும் இவள் மாறல, அவருடைய வீரம் வேறேன்னு. அடுத்தது என்ன ஒரு பால போடுறான், என்ன வார்த்தையை போட்டா அவன் வாயிலிருந்து புடுங்கலாம் அப்படிங்கிறதுக்கு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, ராமன் நாளைக்கு முடிசூட்டி கொண்டான் என்று சொன்னால் கோசலை கிட்டத்தான் எல்லாமே போயிடும், அதனால உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல, உன் பிள்ளைக்கு ஒண்ணும் கிடைக்காது. அவ சொன்னா, என் பிள்ளைய அவதான் எடுத்து வளர்க்கிறா, அவ பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கா, ராமனை வளர்த்ததோட பரதனை வளர்த்ததுதான் அதிகம், அதனால என் புள்ள அங்க போய் இருந்தான்னா சந்தோஷமா தான் இருப்பான், கோசலைக்கு கிடைச்சதுன்னா என் பிள்ளை கிடைச்சுமா இருப்பான்ட்டான். அடாடா இது என்னடா இது, எங்க போனாலும் திருப்பியும் கஷ்டமா இருக்கேன்னுட்டு இப்ப பரதனுக்காக அழற மாதிரி என்ன சொல்றா, ஐயோ பரதனே, நீ போய் கைகேயி வயிற்றுல போய் பிறந்துட்டியே, உனக்கு பாரு, உனக்கு இவ்வளோ புத்தி இருக்கு, உனக்கு இவ்வளவு வீரம் இருக்கு, இவ்வளவு சமாச்சாரம் படிச்சிருக்க, நீ இவ்வளவு நல்ல குணங்களை வச்சிருக்கிற, உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, போய் நீ புல் தரையில படுக்கிற அளவுக்கு வந்துட்டியே நீ. அப்பவும் மாறல. அவன் என்ன சொல்லிட்டா, ஒரே வார்த்தையில பேசாதச்சு, வெயில் குலத்தினுடைய உதித்தவர்கள் முதல் எங்கள் மரபுல வந்த ஒரே வழி என்ன, மூத்தவனுக்கு முடிசூட்டுவதுங்கிறது மரபு. அதான் என்ன சொன்னா, மயில் குலத்து மரபு. போன தடவை அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மயில் குல மரபுனா என்ன, மயில் முறை குலம் தன்னுடைய மரபு என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டோம். அதை சொல்லிவிட்டா. சொன்னிட்டு என்ன சொல்லிட்டா, கோபம் வந்துட்டு இவளுக்கு. நீ ஏதோ எங்க சின்ன வயசுல இருந்து உன்னை நான் பார்த்திருக்கேங்கிறதுக்காக ஒன்னு விடுறேன், இல்லைன்னா மத்த யாராவது பேசியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன், தூக்கி எரிஞ்சிருப்பேன், உன்னை இந்த அரண்மனையிலேயே விட்டுருக்க மாட்டேன் அப்படி. அதுக்கப்புறம் தான் இப்ப மந்திரை என்ன பேச போறா, எப்படி அந்த கைகேயினுடைய மனதை எந்த மாதிரி மாத்த போறாங்கிறது. இப்ப என்னென்ன விஷயத்த சொன்னா, சக்காலத்தின்னு சொன்னா, புள்ளைக்கின்னு சொல்லி பார்த்தா, உனக்கு ஆபத்துன்னு சொல்லி பார்த்தா இல்லையா, இன்னும் அவன் என்ன டீப்பா போய் பேச போறாங்கிறத பா. சரியா, அவ என்ன சொல்றா, அஞ்சி மந்தரை அகன்றிலல். இவன் சொன்ன வார்த்தைக்காக அவன் ஒன்னும் பயந்து போகலையா. என்ன சொல்றா, மொழி கேட்டும் நஞ்சு தீர்க்கினும் தீர்க்கிலாத அது நலிந்தன. அதாவது ஒரு மருந்து சாப்பிடுறீங்க, ஒரு நஞ்சு அப்படின்னா விஷம், விஷமுறிவுக்கு மருந்து சாப்பிடுறோம்னு வச்சுப்போம். சில சமயம் விஷமுறிவு மருந்து தீர்ந்து போகும், ஆனா விஷம் போகாது. அது மாதிரி இப்ப யாரு விஷம், யாரு கூனி.
சரியா? விஷம் கூனி என்ன மருந்த குடிச்சாலும் போகல. என்னன்னா அவன் ஒண்ணு செய்யணும்னு தீர்மானம் பண்ணித்தான் வாங்க நிக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான், திரும்ப 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 வருத்துவது போலே அங்கே என்ன சொல்றான், தஞ்சமே உனக்கு ஒரு பொருள் உருத்துக்கை தவிரேன் வஞ்சி போலி என அடிமிசை வீழ்ந்து உரை வழங்கும். அவ காலில் விழுந்து சொல்றா, வஞ்சி குடி போன்றவளே உனக்கு நல்லதுதான் நான் உனக்கு சொல்ல, உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், நீயா என்னை துரத்துனா கூட நான் போக மாட்டேன். ஏன்னா உன்னை பற்றி நல்ல சிந்தனை மட்டுமே யோசிக்க கூடியவள். அப்ப என்ன செய்ய முடியும்? ஏன்னா ஒரு வகையிலே அந்த கூனியானவள் கிட்டத்தட்ட கைகேயிக்கு பணிப்பெண்ணாக மட்டும் இல்லை, ஒரு மாற்றான் தாயாகவும் அங்கே இருந்தவள். அரண்மனையில் அதிகமாக மந்தரையினுடைய ஒரு பராமரிப்புல வளர்ந்திருக்கா கைகேயி. அதனால அவளுக்கு கிட்டத்தட்ட அவள் ஒரு தாயினுடைய ஸ்தானம் அவளுக்கு மந்தரைக்கு இருக்கு. ஆனாலும் பணிப்பெண்ணா இருந்ததுனாலே பணிப்பெண்ணினுடைய அந்தஸ்தை தான் அவ கொடுத்திருக்காளே தவிர, ஆனா ஒரே ஒண்ணு என்ன அப்படின்னா, அவளுடைய அந்தபுரத்துக்கு மட்டும் அவளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எப்ப வேணா வரலாம் போகலாம் இல்லையா? ஏன்னா அவ தன்னோடு கூட வந்தவள். அதனால அவளுக்கு அந்த அந்த உரிமையை தந்ததுனால அவ வருவா போவா. அதனால அவ என்ன பண்றா, தன்னுடைய விஷயத்தை சொல்றதுக்கு, நீ என்ன போன்னு சொன்னாலும் உனக்கு நல்லது செய்யாம நான் போகவே மாட்டேன். நீ என்ன அடிச்சாலும், சில சொல்லுவாங்களா, நீ என்ன அடிச்சாலும் பா சரிப்பா, ஆனா நான் சொல்றது சொல்லத்தான்ப்பா சொல்லுவேன், உன் நல்லதை பற்றி நான் தான்ப்பா சொல்லுவேன் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லுவோம் இல்ல, கங்கணம் கட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அதே கதையை தான் இப்ப சொல்லியிருக்கேன். சரி, அப்ப ஒரு கேள்வி கேட்க, நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம், அருமையான வார்த்தை. என்ன சொன்ன? கதிரவன் அதாவது மூத்த கூடிய ரகுகுலத்திலே இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னு சொன்னேன், மூத்தவங்க இருக்கும் போது இளையவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? இல்லையா? அடுத்த பாட்டுல அதை கேட்கிற, மூத்தவருக்கு உரித்து அரசு என்னும் முரண்மையை உலகம் காத்த மன்னனின் இளையவன் அன்றோ கடல் வண்ணன். இப்ப ஒரு கேள்வி கேட்கறா பாருங்க, என்ன ஒரு லீகலா ஒரு கேள்வி கேட்கற மாதிரி கேட்கறா. என்ன கேட்கறா, தயரதனுக்கு சின்னவன் தானே ராம, மூத்தவன் தயரதன் இருக்க ஏன் இளையவனுக்கு கொடுக்கணும்? எப்படி போய் ட்விஸ்ட் பண்றா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன கதை சொல்ற, தயரதன் தானே மூத்தவன், அங்க இருக்கிறதுல சீனியர் தயரதன் தானே, அப்பா பிள்ளை கொடுக்கறாங்கிறது பேசல. அவ எப்படி பேசுறா, தயரதன் மூத்தவன், நீ என்ன சொன்ன, மூத்தவன் இருக்கும் போது இளையவனுக்கு பட்டம் கட்டக்கூடாதுன்னு நீ சொன்னியா இல்லையா? உன்னுடைய கருத்துப்படி என்ன, ராமன் இருக்கும்போது பரதனுக்கு கொடுக்க கூடாது, ராமன் மூத்தவன், இளையவன் பரதன், அப்ப மூத்தவனுக்கு தான் பட்டம் கட்டணும், இளையவனுக்கு பட்டம் கட்டக்கூடாதுன்னு சொன்னியோ இல்லையோ? அதே கேள்விதான் கேட்கிறேன். மூத்தவன் பரதன் இருக்க, தயரதன் உயிரோடு இருக்க, ஏன் இளையவனாக இருக்கிறதுலே இளையவனா இருக்கக்கூடிய ராமனுக்கு கொடுக்குறீங்க? தயரதனை கம்பேர் பண்ணும் போது ராமன் இளையவன் தானே, அப்ப ராமனுக்கு ஏன் கட்டுற? அப்ப அது ஒத்துப்பேன்னு சொன்னா அவன் பரதனுக்கு கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேக்குறான். எப்படி சொல்ற, காத்த மன்னனின் இளையவன் அன்றோ கடல் வண்ணன், ஏத்து நீள் முடி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் மீத்தரும் செல்வம் பரதனை விலகுமாறு ஏவுவான் எவனோ. இப்ப நீ அது முறைன்னு சொன்னா பரதனுக்கு கொடுக்கறதும் முறைதான். எப்படி ஈக்குவேட் பண்றீங்களா பாத்தீங்களா? அவர் சொன்னது என்ன, தம்பிள்ளைக்கு கொடுக்கணும்னு அவர் பேசுறார். அவர் கொடுக்கறது என்ன, பிள்ளைகள்ல அடுத்த வாரிசு என்னன்னு அவ பேசுறார். அதுக்கு சொன்னதுக்கு இவ என்ன போட்டா, பிள்ளைக்கு ஏன் கொடுப்பானேன்னு இவ பேசினான். பேசினதுக்குத்தான் கைகேயி என்ன மறுமையை சொன்னா, ஐயோ எங்க ரகுகுலத்துல எப்போதுமே பெரியவனுக்கு தாண்டி ஆட்சி முறைன்னா. இவ சொன்ன இந்த பெரியவங்கன்னு சொன்னது தப்பா போச்சு. இந்த பெரியவங்க வாழையை பிடிச்ச உடனே என்ன சொல்லிட்டா, தயரதன் தானே இருக்கிறதுல பெரியவன், அவனு உயிரோட தானே இருக்கான், அவன் ஏன் போய் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ராமனுக்கு பட்டம் கட்டணும் கட்டுறான்? அப்போ தயரதன் ராமனுக்கு கொடுக்கறது சரின்னா அதே பரதனுக்கு கொடுக்கறது தப்பு ஒண்ணும் இல்லை. சரியா? இப்ப இதெல்லாம் என்னன்னா குழப்பறதுக்கான விஷயங்கள். இதெல்லாம் தெளிவா போயிட்டு இருக்கக்கூடிய மனசை குழப்பறது. இது இந்த பாயிண்ட் கூட லாஜிக்கா இருக்கிற மாதிரி தோணும், அப்படித்தான் பேசணும்.
இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த விவாத மேடையெல்லாம் போனீங்கன்னா சில சமயம் அடிச்சு விடுவாங்க. அது கடைசியில பாத்தீங்கன்னா என்னடா லாஜிக், என்ன லாஜிக்ல வந்து, ஆனா அந்த சமயத்துல அவன் சொல்றது கரெக்ட், நாமளும் கை தட்டுவோம். அப்புறம் வெளில என்ன லாஜிக்ல அவன் பேசினா நமக்கு ஒண்ணுமே புரியலேன்னு தோணும். என்னன்னா விவாதம் தானே, விவாதம் தானே. அப்ப கண்மூடித்தனமாக ஆர்கியூ பண்றதுன்னு தீர்மானத்துல இவ அடிக்கிறான். என்ன அடிக்கிறா? நீ மூத்தவன் இளையவன் நீ பேசின உடனே தயரதன மூத்தவனாக ராமனை இளையவனாக வைத்து அவள் பேசுறான். அப்ப அதை ஏத்துக்க முடியும்னு சொன்னா பரதனுக்கு ஏன் கொடுக்கணும்? அப்ப அதை ஏன் தர முடியாது அப்படின்னு போராடி அரண் நிரம்பிய அருளுடைய அருந்தவர்க்கேனும் பெறல் அரு திரு பெற்றபின் சிந்தை பிரிது ஆம் மரம் நினைந்து உமை வலிகிலர் ஆயினும் மனத்தால் இரள் உரும்படி இயற்றுவர் இடையரா இன்னல். அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. உலகத்திலே ரொம்ப ரொம்ப நல்லவன் சார். மனசு குணம் தங்கத்துல தங்கம் சார், தங்கமான குணம் கொண்டவன், நல்ல குணம் எல்லாம் நிரம்பி இருக்கு. சரியா? அவன் தவம் மேல செய்த ஒரு பெரிய மாமுனிவர் மாதிரியே வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அருந்தவம் செய்தவனை போன்றவன் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுக்கு காசு கிடைச்சதுன்னா அவங்கிட்ட இருக்கக்கூடிய குணம் அப்படியே இருக்குமோ? கேள்வி வருது. அப்போ அவ்வளவு நல்ல குணம் தான் சார் அவனுக்கு. நேற்று வரைக்கும் ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல, சாதாரணமா நல்லா இருந்தார் சார். அவருக்கு திடீர்னு பணம் வந்தது பாருங்க, அந்த மனுஷன் குணமே மாறி போச்சு. சொல்றோமா இல்லையா? பணம் வந்தாலும் வந்தது, குணமே மாறி போச்சு இல்லையா? இப்ப எப்படி ஈக்குவேட் பண்ற பாருங்க. இப்ப நான் சொல்றதுல இருந்து பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீ நல்ல புள்ள, வேதமே அணையன்னு ஒருத்தர சொல்ற, நீ இல்லைன்னு சொல்லல. அவனுக்கு பணம் வந்தா மாற மாட்டானா? அவன் கேள்வி அதுதான். அங்கதான் கொண்டு வர போறான். அரண் நிரம்பிய அருளுடை அருந்தவர்க்கேனும். பெரிய தவசீலன், தவத்திலே சிறந்தவன். சரியா? அவனுக்கு பெறல் அரு திரு பெற்ற பின் அவன் என்ன முடியாத அளவுக்கு கோடான கோடி செல்வம் அவனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம். எப்படி இருப்பான்? சிந்தனை பிரிது ஆம் மாறிடும், மனசு மாறும். அதனால உன் ராமன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி, கோசலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருப்பான் நீ நினைக்காதே. ஏன் நினைக்க கூடாது? பணம் வந்தா மாறுவாங்க. அப்ப பாருங்க, ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா, ராமாயண காலம் தொட்டு பணம் வந்தா மனுஷன் மாறுவாங்கிறது சத்தியமான விஷயம் இல்லையா? பணம் வந்தா மனுஷன் குணம் மாறுங்கிறது ராமாயண காலத்திலிருந்து இருக்கு. இது நமக்கு தொன்று தொட்டு வழி. இது மனுஷன் மாறவே இல்லை. இதுல வந்து கம்ப்யூட்டர் வந்தாலும் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் சரி, நம்ம மாறாத ஒண்ணு என்ன? பணம் வந்தால் நம் குணம் மாறும். இது 100% உறுதியாகி போச்சு. அப்ப அதை கேட்க சொல்லிட்டு, மரம் நினைந்து உமை வலிகிலர் ஆயினும் மனத்தால் ஈரல் உரும்படி இயற்றுவர் இடையரா என்னல். என்ன பண்ணுவாங்க? தாங்க முடியாத துன்பத்தை தருவார்கள். உன்னை கொல்லாம கொல்லக்கூடிய அளவுக்கான சித்திரவதைகளை கூட சில சமயம் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஆகவே ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய கோசலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமனை வைத்து கொண்டு நீ கணக்கிலே இவர்கள் நாளைக்கு இப்படித்தான் இருப்பாங்க நீ நினைக்காதே. இல்லையா? பதவி வந்துடுத்துனா மாறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான் சார், இன்னைக்கு என்ன சார் அவன் வேற லெவலுக்கு போயிட்டான் சார், கவர்மெண்ட்ல ஜாப் கிடைச்சு போச்சு, பேச விட மாட்டேங்கிறான் சார், நம்ம பார்த்து எப்படி இருக்கேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் சார். நேற்று போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் நடந்து போனோம் பார்த்தவன் சார், இன்னைக்கு கார்ல போறான், கார்ல வரான், கார்ல கூட நம்ம சந்திக்கணும்னா கூட ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு போயிட்டே இருக்கிறான் சார். என்ன சார் சொல்றது இல்லையா? மாறுது, குணம் மாறி விடுகிறது. அப்போ மாற்றம் ஏற்படுகிறது. காரணம் திரு என்று சொல்லக்கூடிய செல்வமும் அதற்கேற்ற பதவியும் கையில வந்துட்டோம்னா மனுஷன் மாறிடும். அதனால்தான் நமக்கு பாடல்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் சொல்றோம். பதவி வரும்போது பணிவு, பதவியில் பணிவு. பதவி எவ்வளவு பெருசா வந்தாலும் நமக்கு அதே பணிவு இருக்கும்.
மனசுல ஒரே மாதிரியான பணிவு இருக்க வேண்டும். இதை அவர் சொல்றான். ஆகவே எதையும் நம்ப முடியாது. கோசலை இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பான்னு நீ சொல்லவே முடியாது. ஆகவே இது தெரியாம உட்கார்ந்தாரு. ஆனால் தான் அவன் சொல்றான், பித்தி நீன்னு முதலே சொல்லிட்டான், நீ பைத்தியன்டான். முதலே சொன்னா இல்லையா அவரோட, பித்தி நீ, பேதை நீ, பித்தி நீ, பைத்தியம் நீ. உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரியும் தன்மகன் அரசு எனின் பூதலம் எல்லாம் விரியும் சிந்தனை கோசலைக்கு உடமையாம் என்றால் பரியும் நின் குல புதல்வர்க்கும் நினக்கும் இப்பாரின் மேல் உரியது என் அவள் உதவிய ஒரு பொருள் அல்லாச். அடிச்சா பார் ஒரு அடி. இந்த உலகத்திலேயே இந்த பூதலம், அதாவது இந்த பூமண்டலத்தை அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய சக்கரவர்த்தியாக ராமன் வந்து விடுகிறான். ராமன் அவனுடைய அம்மா கோசலைக்கு அங்க பெரிய செல்வாக்கு வந்துடுறது. அவங்களுடைய உடமையில் இந்த பூதளம் முழுவதுமாக தன்னுடைய உடைய கோலோச்சி கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு என்ன இருக்க போகுது? பரியும் நின் குல புதல்வருக்கும் நினக்கும், உனக்கும் சரி உன் பிள்ளைக்கும் சரி, உனக்கு என்ன பொருள் இருக்குன்னு நினைச்சு பார்த்தியோ? உன் கையில என்ன நிக்க போகுது இல்லையா? உதவிய ஒரு பொருள் அல்லால் உனக்குன்னு இருக்கக்கூடியது என்ன இருக்கு? சொந்தமா என்ன இருக்குன்னு கேட்கிறான். இப்ப என்ன அர்த்தம்? கோசலையும் ராமன் நாளைக்கு அரசாட்சி எடுத்துக்கொண்டால், கோசலை அவனோடு சேர்ந்து கொண்டால் என்று சொன்னால் கண்டிப்பாக அம்மா பிள்ளையோடத்தான் போறா. பிள்ளையும் அம்மாவும் சேர்ந்து விட்டாங்கன்னா உனக்கும் உன் பிள்ளைக்கு என்ன கிடைக்க போகுது? எதுவும் கிடைக்க வசதி. ஊண்டும் இன்னலும் வறுமையும் பொறல் தரு துயரால் ஈண்டு வந்து உனை இறந்தவர்க்கும் இரு நிதி அவளை வேண்டி ஈதியோ வெல்குதியோ விம்மல் நோயால் மாண்டு போதியோ மருதியோ எங்கனம் வாழ்தி. என்ன வார்த்தை பார், என்ன வார்த்தை. உன் நிலைமையே ரொம்ப மோசமா போச்சுன்னு வச்சுப்போம். ஏன்னா எல்லா காசும் கஜானாவும் இப்போ கௌசல்யா கிட்ட போயாச்சு. ஏன்னா ராமர் தான் பட்டாபிஷேகம் பண்ணு, ராமர் ராஜா ஆயிட்ட. அம்மாவுக்கு தான் எல்லா விதமான உரிமை, அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் தான் கொடுத்துருப்பார் இல்லையா? பட்டத்து ராணி சீதை. அம்மா எல்லா கண்ட்ரோலும், கஜானா சாவிலேருந்து எல்லாம் அங்க போயாச்சு. சரியா? உன்கிட்ட வந்து ஒருத்தன் யாச்சகம் கேட்கறான், ஐயா அம்மா எனக்கு காசு போடுன்னு தர்மத்துக்கு கேட்கறான். கைகேயி, நீ காசு யாரை கேட்டு போடுவேன்? பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லி கௌசல்யா இடத்துல நீ பிச்சை எடுப்பியோ? எப்படி வார்த்தை பாருங்க. சரியா? அதாவது என்னன்னா, குத்தி காட்டாத அளவுக்கு அவளை ஒரு வார்த்தை சீன்றா. என்ன சொல்றா? நீ போய் அவளை போய் கேட்பியோ? அவளை வேண்டி ஈதியோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவகிட்ட நீ பிச்சை எடுத்து பிச்சை போடுவியா? வெல்குதியோ? வெக்கப்படுவியா? விம்மல் நோயால் மாண்டு போதிய சி, இது என்னடா நிலைமை நினைச்சு உயிரை விடுவியா? எப்படி நீ இருப்ப? என்ன செய்வேன்னு கேக்குறான். என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்ககிட்ட வந்து 2 பேர் காசு கொடுங்கோன்னு கேட்டா கூட உன்னால காசு கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா எல்லா கணக்கு வழக்கும் கோசலை கிட்ட போயிடும். அவ கேட்பா இல்லையா, 5 ரூபாய்க்கு கணக்கு போடு, 5 ரூபா எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா 5 ரூபா என்ன பண்ணேன்னு கேட்டான்னா நாளைக்கு கேட்கறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஒரு செட்டியார் தன்னுடைய வீட்டுல ஒரு விழா ஒண்ணு வச்சாராம். ஆனா நல்ல கேள்விதான், நல்ல விஷயம். செட்டியார் ஒரு சரஸ்வதி பூஜைக்கு விழா ஒண்ணு வச்சதுல எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வர்றவங்க வந்தவங்களுக்கு கொலு வச்சதுனால சுண்டல் எல்லாம் பண்ணி போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. சரியா? வந்தது ஒரு 20-25 பேர்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சுண்டல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சில பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் கணக்கை எடுத்து பாக்குறார். செட்டியார் எல்லா கணக்கையும் பார்த்துட்டு வர்றார். இன்னது ஓகே, வாழைப்பழம் எவ்வளவு வாங்கியிருக்கோம், வெத்தலை எவ்வளவு வாங்கியிருக்கோம், எதை வாங்கியிருக்கோம், எதை தேங்காய் வாங்கியிருக்கோம், எல்லா கணக்கையும் பார்த்த உடனே அவர் கடைசியில் ஒரு கணக்கை பார்த்தார். கருவேப்பிள்ளை 5 ரூபான்னு போட்டிருந்தோம். எவ்வளோ? கருவேப்பிள்ளை 5 ரூபா. கேட்டாரா, ஏன்டா சுண்டல்ல சும்மா ஒரு வாசனைக்கு போட்டு தூர எரியக்கூடிய கருவேப்பிள்ளைக்கு 5 ரூபா கொடுத்து வாங்குவியான்னு கேட்டார்.
சுண்டல்ல சும்மா தூரை எறியக்கூடிய இல்லையா, சும்மா வாசனைக்கு போடக்கூடிய ஒரு கருவேப்பிள்ளைய வாயில கூட போட மாட்டாங்க, தூரை எறியக்கூடிய கருவேப்பிள்ளைக்கு 5 ரூபா கொடுத்து வாங்குவியோ? விவரம் இல்லையா, அறிவில்லையான்னு கேட்டானா தன் பிள்ளைய பார்த்து. எதுக்காக சொல்றேன்? அவ்வளவு கணக்கை பார்ப்பார்கள் இல்லையா. நாளைக்கு இது போல கௌசல்யா பார்த்தான்னா உன் கணக்கு என்ன ஆகும்? இவ சொல்ல முடியுமா? நான் கோயிலுக்கு போனேன், அங்க 2 பிச்சைக்காரன் இருந்தா, அந்த பிச்சைக்காரனுக்காக போனா போயிட்டு போகுதுன்னு 2 பொன் பொற்கிளிகளை நான் தானம் செய்தேன்னு கொடுக்க முடியுமா? உன் கையில இருக்கா காசு? என்னத்தை கொடுப்ப நீ? எப்படி வாழ்வ? எங்கனம் வாழ்வி? எப்படி நீ இருப்ப? அப்படின்னு தூண்டுறா. இதெல்லாம் என்ன? தூண்டக்கூடிய கேள்விகள். சிந்தை என் செய்ய திகைத்தனை. இந்த வார்த்தை இங்க பாருங்க. இந்த திகைத்தனை அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய வார்த்தையாக சமீபத்திலே வந்தது. இந்த வார்த்தையை கைகை இடத்திலேயும் யார் போடுறா? கூனி போடுறா. என்னன்னா, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கியான்னு அர்த்தம், தடுமாற்றத்திலே இருக்கிறாயான்னு அர்த்தம். இந்த வார்த்தை பதத்தை அநேகமா கம்பன் உபயோகிக்கிறான்ங்கிறது நமக்கு தெரியுது. அவன் சொல்றது என்ன? தடுமாறி போயிருக்க நீன்னு அர்த்தம். திகைத்தனேனா புத்தி சுவாதீனம் இல்லேன்னு அல்ல. அது நம்ம தப்பா எடுத்துக்கப்பட, அது அந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷனே தவிர அது நமக்கு நிறைய பேர் அது கிடையாதுங்கிறது வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. அப்போ திகைத்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுமாறி இருக்கு. என்ன புரியல உனக்கு? என்னன்னு புரியல. சொன்ன உடனே ராமன் சொன்ன உடனே நீ ஒரே குஷியில இருக்கிற, சந்தோஷப்படுற, எல்லாம் பேசுற, திகைத்தனை. அதனால் நீ என்ன பண்ற? இனி சில நாளில் தத்தம் இன்மையும் எளிமையும் நிற்கொண்டு தவிர்க்க உந்தை உன் ஐ உன் கிளைஞர் மற்ற உன் குலத்து உள்ளோர் வந்து காண்பது உன் மாற்றவள் செல்வமோ மதியோ. உன்னுடைய வீட்டுக்காரங்க யாரு? உங்க அப்பா, உன்னை சார்ந்தவங்க, உன் ஐ உன் அண்ணன், உன்னுடைய வீட்டை சார்ந்தவர்கள் யாரு? கேகேய நாட்டை சார்ந்தவர்கள், சரியா? உன்னுடைய உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க வறுமையை போற்றுக்கொள்ள உன்னிடத்திலே வந்தால் நீயே கோசலையை அண்டி வாழ்வதை பார்த்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? என்ன அர்த்தம்? நாளைக்கு சொந்தக்காரன் எனக்கு ஏதாவது வேணும்னு வந்து கேட்டாலும் அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறாயா? இல்லையா? அவ செய்யக்கூடிய நிலையிலாவது நீ இருக்கியா? நீயே அண்டி பிழைக்கிறன்னா நீ எப்படி மற்றவங்களுக்கு கொடுப்ப? நீ கொடுக்கக்கூடிய செல்வம் எங்கே இருந்து கொடுப்ப? இது ஒண்ணுதான் இல்லையே, இல்ல உன் சக்காளிச்சுதா? எதை எடுக்க கொடுப்ப? உரிமையை எடுக்க முடியுமா? கேள்வி என்ன? உன் உற்றத்தார், உன் பெற்றத்தார், உன்னுடைய உறவினர்கள் வர்றாங்க சார், அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க காசா இருந்தா நீங்க கொடுக்கலாமா இல்லையா? சக்காலத்தி காசா இருந்தா எடுத்து கொடுக்க முடியுமா? இல்லையா? உரிமையா நீங்க உங்க காசுல எடுத்து கொடுப்பீங்களா இல்லையா? இந்த வச்சுக்கோ, இது என்னது, நான் யாரையும் கேட்க வேண்டாம், நீ வச்சுக்கோ நான் சொல்லலாம். சக்காலத்தி காசுன்னா பொது காசுல இருந்து எடுத்து கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப கோசலை நாளைக்கு அவள் அரசாட்சியை செய்யக்கூடியவளாக இருக்கிறாள் என்று சொன்னால் அவ காசு எடுத்து கொடுக்க முடியுமோ உன்னுடைய உறவினர்களுக்கு? முடியாது. அப்போ உனக்கு அங்க கெட்ட பேர் தான் வரும். உறவினர்கள் என்ன நினைப்பாங்க? இவளுக்கு எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலையில போயும் ஒரு பெரிய சக்கரவர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் பேரு. கடைசியில பாருங்க, நமக்கு கொடுக்கறது கூட வக்கீல் இல்லாம நாமளே பரவாயில்ல போல் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட நிலையிலே தான் நீ இருக்க போகிறாய். ஆதல் உன் பெருங்கணவனை அஞ்சி அக்கனிவாய் சீதை தந்து. இங்கதான் சார் அடிக்கிறா ஒரே அடி. இந்த இடம் தான் பெரிய முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு இடம். இந்த இடம் தான் நீங்க பார்க்கணும். என்னன்னா, இது நேரம் அவ பேசினது என்ன? சக்காலத்தியை பத்தி பேசிவிட்டா, பரதனை பத்தி பேசினா, புள்ளைய பத்தி பேசும்போது கொஞ்சமாவது அடி வாங்கியிருக்கும், கொஞ்சம் மனசு அப்படி கலங்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அடியில அடி எங்க வருது? நான் ஏற்கனவே சொன்னேன், 2 இடம் பெண்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ். ஒண்ணு, தான் பெற்ற பிள்ளைகள், இதுக்கு ஒண்ணுன்னா பதறுவாங்க. 2வது, அவர்களை பெற்ற தன்னுடைய பெற்றோர்கள், குறிப்பாக பெண்களுக்கு தந்தை. சரியா? அப்பாவுக்கு ஒண்ணுன்னா முதல்ல பொண்ணு கலங்கிடுவா.
ஐயோ அப்பாவுக்கா, இப்ப அந்த சென்டிமெண்ட் அடிக்க போறான் மந்திரி. என்ன அடிக்கிறான்னு பாருங்க. உன் புருஷன் இருக்கிற வரைக்கும் காதல் உன் பெருங்கணவனை அஞ்சி அக்கனிவாய் சீதை தந்தை உன் தாதையை தெருகிலின். இப்ப என்னன்னா, கே நாட்டுக்கும் ஜனகனுடைய நாட்டுக்கும் மிதிலைக்கும் எப்பவுமே தீராத பகை இருந்துகிட்டே இருந்தது. எங்க ஜனகனுக்கும் கேகேயனுக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த கேள்விதான் முக்கியமான பாயிண்ட். ஜனகன் சீதையனுடைய அப்பா, கேகேயன் ராமனுக்கு தாத்தா. சரியா? சின்னம்மா வழியில வர்றவன் தான். வச்சுக்கோ, கைகேயி தாய் என்றால் தாத்தா தான், கைகேயை பெற்றெடுத்தோம். இவ கேள்வி என்ன கேட்கிறான், இது நாள் வரைக்கும் தசரதன் இருந்ததினாலே, தசரதன் அங்க அரசாட்சியில செஞ்சதால ஜனகன் உங்க அப்பா மேல படையெடுக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஜனகன் இது வரைக்கும் உங்க அப்பா மேல படையெடுக்கல. காரணம் என்ன? தசரதன் அங்க இருக்க. யார் தசரதன்? சம்பந்தி, ஜனகனுக்கு சம்பந்தி இல்லையா? ஜனகனுடைய சம்பந்திங்கிறதுனால அவர் உள்ளக்குள்ள வர முடியாது. அதனால அவர் மரியாதை பொருட்டாது கம்மன் இருப்பார். இப்ப கேள்வி என்னன்னா, ராமன் நாளைக்கு பட்டாபிஷேகம் சூடிக்கொண்டு அரசாணையிலே உட்கார்ந்தான்னா ராமன் யார சப்போர்ட் பண்ணுவான்? உங்க அப்பாவை சப்போர்ட் பண்ணுவானா அல்லது சீதையினுடைய அப்பாவை சப்போர்ட் பண்ணுவானா? மாமனாருக்கு சப்போர்ட்டா நிப்பானா இல்ல கைகேயினுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? நீ சொல்லு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டான். ஆகவே ஜனகனோட தான் நிற்பான். ஜனகனோடு நின்றால் என்று சொன்னால் கேகேயன் வீழ்த்தப்படுவான். கேகேயன் வீழ்ச்சிக்கு அடி பாவி நீயே காரணமாக இருக்கிறாயே. அச்சா ஒரு அடி. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? பெரிய ப்ளோ. என்ன ப்ளோ? அப்பாவை வச்சு அடிச்சான். ஒரே அடி. பாருங்க, சீதை தந்தை உன் தாதையை தெரிகிலன், ராமன் மாதுளன் அவன், நுந்தைக்கு வாழ்வு இனி உண்டோ பேதை, உன் துணை யார் உலர் பழிபட பிறந்தார். நீ அடி பாவி, எவ்வளவு பெரிய பழிகாரியே இருக்க நீ. உன் வயிற்றுல பிறந்ததால பரதனுக்குத்தான் ராஜ்யம் இல்லைன்னு பண்ண. உன் வயிற்றுல பிறந்ததுனால பரதனுக்கு ராஜ்யம் இல்லைன்னு பண்ண. நிலத்துல போய் விழக்கூடிய சந்நியாச வாழ்க்கையை வாழக்கூடியதா பண்ண. அடி பாவி, போயும் கேகேயன் வயிற்றுல பிறந்ததால அவருக்கும் பழி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாயே, படி பாவி என்று பேசுகிறாள் மந்தரை. இப்போதுதான் விஷயம் வரப்போகுது. கைகேயி சும்மா இருக்க முடியாது. காரணம், தந்தைக்கு ஒன்று என்று சொல்லிவிட்டால் எந்த பெண்ணாலையும் தாங்க முடியாது. என்ன அழகான உளவியல் சமாச்சாரத்தை கம்பன் அவ்வளவு நாசூக்க அப்படியே ஏத்திட்டு போறான். இதுதான் விஷயம். நான் திரும்ப சொல்றேன், சைக்காலஜிய கம்பன் மாதிரி உமன் சைக்காலஜி படிச்சவன் எவனுமே இருக்க மாட்டான். பெண்கள் மனசுடைய நாடியை புடிச்சு சொல்லக்கூடிய அவன் தான். அந்த அழகாக பேசிட்டான். இப்படியே சொல்றேன். அப்போ அவர்கள் பழிவிட பிறந்து விட்டாய். அதனால என்ன ஆக போது தெரியுமோ? மற்றும் நுந்தைக்கு வான் பகை பெரிதும் உள்ள. உங்க அப்பாக்கு அவங்க மட்டும் பகை இல்லை. சரி, ஜனகனே பண்ணலன்னு வச்சுப்போம். மற்றவர்கள் பகை இருக்கிறார்கள். மறந்தர் சென்ற போது இவர் சென்று உதவார் எனில் உங்க அப்பா அதான் உன் புருஷன் போக மாட்டான்னு சொன்னா, ஏன்னா உன் புருஷன் நிக்கிறான்னு சொன்னாலே வானவர்கள் வரைக்கும் தேவர்கள் வரைக்கும் தயரதன் இடத்திலே வந்து சரண் புகுவார்கள். நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் இல்லையா? விஸ்வாமித்திரரே சொன்ன வார்த்தை என்ன? எங்களை போன்ற முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் பிரச்சனைன்னா ஒண்ணு வைகுண்டத்துக்கு போவோம்பா, இந்திரலோகத்துக்கு போவோம், இல்லனா தயரதா உன் அவையை நோக்கி வருவோம் நாங்கள்னு விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப தயரதன் யாருக்கு பக்கத்துல நிக்கிறான்? தேவர்களுக்காக நிற்கக்கூடியவன். அப்படி சமாளித்து எல்லோருக்கும் அவன் வீரத்தை கொண்டவனாக இருப்பவன் தயரதன். அவன் என்ன சொல்றான்? தயரதன் இந்த பிக்சர்ல இல்ல, இப்போ ஒதுங்கியாச்சு. இப்ப யார் ஆட்சியில இருக்கா? ராமன். இப்ப ராமன் வரமாட்டான் போருக்குள்ள. உங்க அப்பாவுக்கு செல்ல சப்போர்ட் பண்ண வரமாட்டான். ஏன்? அவனுக்கு என்ன வேலை? அவன் ஏன் இங்க வரணும்?
ஒதுங்கியே இருக்கிறான்னு வச்சுப்போம். மறத்தார் சென்ற போது இவர் சென்று உதவார் எனில், இவங்க பக்கத்துல இருந்து எந்த உதவியும் போகலன்னா, செருவில் கொற்றம் என்பது ஒன்று அவ்வழி உண்டு அது கூறாய் சுற்றமும் கெட சுடு துயர் கடல் வீழத் துணிந்தாய். நீ கெட்டது மட்டுமில்ல, உன்னை பெத்தவங்களையும் நடுத்தெருவுல நிறுத்திட்டியேன்னுட்டான். இப்ப இங்கத்தான் அவளுக்கு சூடு விறுவிறு நேரம். கைகேயி இதுவரைக்கும் சும்மா இருந்தவளுக்கு என்ன ஆகுது? கெடுத்தது ஒழித்தனை உனக்கு அரும் புதல்வனை. பாருங்க என்ன அடி அடிக்கிறான். சரி, உன் வயிற்றுல பிறந்ததுனால உன் புள்ளிக்குதான் கஷ்டம்னா, கிளர் நீர் உடுத்த பாரகம் உடையவன் ஒரு மகற்கு எனவே கொடுத்து பேர் அரசு அவன் குல கோம் ஐந்தர் தமக்கும் அடுத்து தம்பிக்குமாம் பிறர்க்காகும். உன் வயிற்றுல பிறந்த பிள்ளைக்குத்தான் நீ எதுவுமே செய்யல இல்லையா? அதனால தயரதன் அந்த ஒப்பற்ற ராமனுக்கு அரசுரிமை கொடுத்தான்னா, அவன் ராமனுடைய வழியிலே வரக்கூடிய அவனுடைய பிள்ளைகள் தானே மீண்டும் 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 அரசாட்சியில் இருப்பாங்க. அப்படித்தானே சார்? அப்படித்தானே சார் வழக்கம். இப்ப ராமர் தான் பெரியவன், ராமனுக்கு குழந்தைகள் பிறந்தவன ராமனுடைய குழந்தைக்கு தானே திருப்பி அரசாட்சி போகும் இல்லையா? வாரிசுபடி பாத்தீங்கன்னா அப்படித்தானே போகும். ராமருக்கு ராமருடைய பிள்ளைகளுக்கு யாரோ அவங்களுக்கு தான் போகும், அவனுக்கு அவன் பிள்ளைக்கு போகும், அவனுக்கு அவன் பிள்ளைக்கு போகும். இப்ப இப்படித்தானே போயிட்டு இருக்க போகுது இல்லையா? அதனால மற்றவர்கள்லாம் அங்க இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால உன் வயிற்றுல பிறந்ததுனால பரதனுக்கு எல்லா விதமான கேடும் வந்துட்டுது. உனக்கு உன்னை பெற்றதனால உன்னுடைய பெற்றோர்களுக்கும் கேடு வந்துட்டுது. உன்னால உன் நாட்டுக்கே கேடு வந்துட்டுது. உன்னால உன்னுடைய உறவுக்கு கேடு வந்துட்டுது. என்ன பழியோட நீ வாழ போறியோ போனுட்ட. இவ்வளவு வார்த்தை சொன்ன பிறகு கைகேயி என்னவா இருக்கணும்னு பாருங்க. தீய மந்தைரை எவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தை திரிந்தது. முடிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு? அவளுடைய மனம் திரிந்து போனது. அதனாலதான் திரிந்ததுன்னு வார்த்தையை சொன்னேன். அதனால்தான் பாலை ஊத்தினா அது உர ஊத்துறதுங்கிறது பேரு. ஆனா கெட்டு போகல, விஷம் விழுந்தா கெட்டு போகும். அப்ப திரிஞ்சு போகுதுன்னு அப்போ திரிகிறது. இப்ப அப்படியே கெட்ட பொருளா மாறி போச்சு. எப்பேற்பட்டவளாம்? தீய மந்தரை. அவ சொன்னதே யாரு? சொன்னவ தீயவள். மந்தரை நல்ல புத்தியில சொல்லல. இந்த மந்தரை மோசமான மந்திரை. அவளுடைய உரையை கேட்டவுடனே தேவியினுடைய தூய சிந்தனை திரிந்தது. சூழ்ச்சியின் இமையோர் மாயையும் அவர் பெற்ற நல் வரமும் உண்மையாலும் ஆய அந்தனர் இயற்றிய அருந்தவத்தாலும். ஏன் அவ மனசு தெரிஞ்சது? அழகா போட்டான் கம்பன். அவ தப்பு இல்லடா. கைகேயி மாறினது அவ தப்பு இல்லை. என்ன காரணம் தெரியுமா? எத்தனையோ கோடான கோடு ரிஷிகள் எல்லாம் தவம் செய்திருக்கிறார்கள். எதற்காக? ராமன் காட்டுக்கு வரணும் இல்லையா? ராமன் காட்டுக்கு வரணும். சரி, ராமாயணத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன இல்லையா? காப்பிய நோக்கம் என்ன? ராவணேஸ்வர வதம். இது நடந்தே ஆகணும். இது நடக்கணும்னா ராமன் அயோத்தியில உட்கார்ந்து இருந்தா நடக்காது. அவர் காட்டுக்கு வந்தா தான் நடக்கும். காட்டுக்கு அவர் மட்டும் வந்தா பத்தாது. முக்கியமான கதாபாத்திரமும் வரணும். யாரு? சீதையும் உள்ளே வந்தா தாங்க வேலை. நல்லா யோசிங்க. சீதை இல்லாமல் ராமன் மட்டும் தனியா வந்திருந்தான்னா நடக்குமா? நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் ராமன் போய் தேவையில்லாம அசுரனாகிய ராவணேஸ்வரோட சண்டை போட போறான்? ஏன்னா அவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லையா? அவன் இங்கதான் சண்டை போட்டிருப்பான். முடிஞ்சு போனா இங்க பஞ்சவட்டியை தாண்டி அங்க இருக்கக்கூடிய 2 பேரும் சண்டை போட்டு அவன் பாட்ட வேலையை விட்டு வந்திருப்பான். அவன் 14 வருஷம் இருந்துட்டு வெளில வந்திருக்கான். ஆனால் சீதை அவனோடு வருகிறேன் என்று சொன்ன பிறகுதான் காப்பியத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. என்ன? அவன் அங்க போகணும். காட்டுக்கு போன பிறகுதான் ராவணேஸ்வரன் அவளை தூக்கிட்டு போகணும். தூக்கிட்டு போனதுனால ராமன் ராவணேஸ்வரனுடைய சண்டைகள் நடக்க வேண்டும். அப்போ இது எதனால நடந்ததா? ஐயா, கைகேயி தானா மாறல.
இந்த மந்தரை தானாக இவ்வளவு சொன்னதால மாறல. ஏன் நடந்தது என்று சொன்னால், இவள் மாற வேண்டும் என்பதற்காக யாரு? சூழ்ச்சியில் இமையோர் மாயையும் அவர் பெற்ற நல் வரமும். யாரு? தேவர்கள் அத்தனை பேரும் போய் ஒரு நாள் அவதாரத்துக்கு முன்னாடி போய் எல்லாரும் வைகுண்டத்துல நின்னு கதர்னாங்களா இல்லையா? ஐயா, ராவணேஸ்வரனும் அரக்கர்களும் எங்களுக்கு மிகவும் அண்ணல் தருகிறார்கள், நீங்கள் வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும்னு போய் அழுகுறாங்க. அப்ப என்ன சொல்றார்? நான் தசரதனுக்கு பிள்ளையா பிறப்பேன், காட்டுக்கு வந்து அவர்களை அழிப்பேன் சொல்றார். வாக்கு கொடுத்துருக்கார். அப்ப இந்த வாக்கு நடக்கணும்னு சொன்னா, அந்த வாக்கினுடைய நல்ல வரத்தினுடைய பயன் அந்தணர்கள் இயற்றிய அருந்தவம். இதெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த பவர் என்ன ஆகி போச்சு? மந்திர சொல்லாக மாறி கைகேயினுடைய மனம் திரிவு ஏற்பட காரணமாக இருந்தது. அருமையான இடம். கம்பன் இந்த ஒரு வார்த்தையிலேயே, இந்த ஒரு பாட்டின் மூலமாக கதையை முழுவதுமாக நகர்த்தி விடுகிறான் இல்லையா? அவன் பாருங்க, கம்பனுக்கு கைகேயி மேல தப்பு சொல்ல மனசு வரல. ஒப்பனா சொல்ல போனா அதுதான் காரணம். கைகேய தப்புன்னு சொல்ல மனசு வரல இல்லையா? மந்தர சொன்னா கூட கைகேயி மேல தப்புன்னு சொல்றதுக்கு மனசு வரல. என்ன சொன்னா, அவ மனசு மாறினதுக்கு காரணம் என்ன? சூழ்ச்சியின் இமையோர் மாயையும் அவர் பெற்ற நல் வரமும். வரம் உண்மையானால் ஆய அந்தனர் இயற்றிய அருந்தவத்தாலும் அவள் மனம் திரிந்தது. இத்தனை பேர் இன்ஃபுளுன்ஸ்ல தான் அவன் மனசு திரிந்திருக்கு. அவ தானா மாறல. சரியா? அதனாலதான் அவளுக்கு அந்த மனம் இருந்து. அரக்கர், அழகான வார்த்தை, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாடல்கள். அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல் அருள் துறந்த நல் தூமொழி மடமான். அரக்கர்கள் அங்கே செய்த பாவமும், அது மட்டுமல்ல தேவர்கள் செய்யப்பட்ட அத்தனை வகையான அறமும், இது நல்லா இருக்கணும் ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணா? தன்னிலை துறந்தாள் கைகேயி. துறக்க நல் அருள் துறந்தனள். விட்டா கைகேயி, இப்ப மாறிட்டா. தூமொழி மடமான். அவ்வளவு நளினமான பேச்சு, இனிமையாக பேசக்கூடியவள், மான் போன்றவள், இளைய மான். அப்படி மடமான் அப்படி இருப்பா. அப்பேற்பட்டவ என்ன ஆச்சு? இரக்கம் இன்மை அன்றோ? இரக்கம் பூச்சு. இன்று இவ்வுலகங்கள் ராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. இன்னைக்கு ராமனுடைய புகழ் என்ன? இதுதான் கம்பன், இதுதான் கம்பனுடைய சான்றாண்மைன்னு சொல்லக்கூடிய பாடல். என்னன்னா, கைகேயை டக்குன்னு தப்பு சொல்லிட்டு போயிடலாம், ஆனா கைகேயி மேல மொத்த குற்றத்தையும் சொல்ல விரும்பல கம்பன். என்ன சொல்றான்? சார், இந்த உலகத்துல ராமனுடைய புகழ் இன்னைக்கு நமக்கு தெரியுதுன்னா காரணம் கைகேயின்ட்டான். கரெக்ட் தானே? உங்களுக்கு ராமனை இன்னைக்கு எப்படி சார் தெரியும்? ராமன் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரிய வருது இல்லையா? சொல்லுக்காக நின்றவன், பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணவன், அரசாட்சியை கிடைச்சாலும் வேண்டான்னு சொல்லி தன் தம்பிக்கு விட்டு கொடுத்தவன் இல்லையா? குகனோடு அவன் ஐவரானோம்னு சேர்ந்தவன், சுக்ரீவனோடு அறுவரானோம்னு சேர்ந்தவன், விபீஷணனோடு 70 சேர்ந்தவன் இல்லையா? இத்தனை நல்ல பண்புகள் எல்லாம் ராமனிடத்தில் இருந்து மிளிருவதற்கு காரணமாக இருந்த அந்த சிந்தனை கிடக்கூடிய ஒரு இடம் கைகேயிக்கு. அதனாலதான் கைகேயினால அது தனியா நடக்கலன்னு. அது மந்திரம் மட்டும் காரணம் இல்ல, கைகேயி தனியா அதுல ஏத்திட்டதுனால மாறலப்பா. என்ன காரணம்? அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும். முடிஞ்சு போச்சு. இதுதான் சார் அவன் மாறினதுக்கு காரணம். அதனால கைகேயி மாறிட்டான்னு தப்பு சொல்ல வேண்டாம். கைகேயி மாறினதுக்கு இதுதான் காரணம். அப்ப நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சு போச்சு. எப்படி மாறினா? அதை மாறுறது சரியா மாறணும் இல்லையா? அது அழகாக மாறினா எப்படி? தூமொழி மடமான் இரக்கமின்மை அன்றோ? இரக்கம் இல்லை அவளுக்கு. இப்போ இரக்கம் போச்சு.
இவ்வுலகில் இரக்கமே இல்லாத ஒரு ஜீனம் ஜடமா வந்துட்டான். அதனாலதான் அவன் இரக்கம் இல்லாமல் இருந்தாத்தான் அவளால கொடுமையாக தயரதனோடு நின்று பிடிவாதத்தை பிடிக்க முடியும். புரியுதா? இப்ப இனியே ஏன்னா தயரதன் வரப்போனா வந்த பிறகு இவ கொடுமையா பேசணும் இல்லையா? அப்ப பேசினத்தான் அவகிட்ட அந்த விஷயத்தை வாங்கி கடக்க முடியும். அப்ப அந்த மனசாவ அப்படி கல் ஆக்கணும். அந்த நிலைக்கு போனதற்கு காரணம் அரக்கர் பாவமும் அல்லர்வர் இயற்றிய அறமும். அது மட்டும் இல்லாம வேற என்ன? பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுதி என்றோ ராமன் என்பவனுடைய அமுதமாகிய பெரிய விஷயத்தை நாம் பருகுவதற்கு காரணமாக கைகேயி நின்று விட்டாள். இந்த விஷயத்தை அவ மனசு மாறினதுனால. ஆகவே தான் காப்பியத்திற்கு அழகாக இந்த ஒரு விவாத மேடையில வைப்பாங்க. அழகான விவாதங்கள்லாம் நடக்கும் கம்பன் கழகத்துல. காப்பியத்திற்கு பெரிதும் உதவியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி வைக்கின்ற பொழுது கைகேயா, சூர்பனகையா, சுக்ரீவனா, இதெல்லாம் வரும் கேள்வி. அப்ப அழகா அதிகமாக கைகேயி என்கின்ற கட்சியும் அணியும் ஜெயித்ததற்கு காரணம் இந்த ஒரு பாட்டு தான். எந்த ஒரு பாட்டு சொல்லிட்டாரு இல்லையா? நம்ம சொல்லல சார், கம்பரே எழுதி விட்டாரே, எழுதிய மாஸ்டரே சொல்லிவிட்டாரா இல்லையா? ராமனுடைய புகழுக்கு கைகை தான்ப்பா காரணம்னுட்டாள. வேற என்ன வேணும் அங்க? அது மேல நம்ம யார் புதுசா நாம போய் பேசுறதுக்கு அங்க இருக்கு? இப்ப கைகேயினுடைய ஒரு செயலை மேலே வைத்து பேசிவிட்டார். இதை கேட்ட உடனே மனம் மாறி போச்சு. கைகேயி என்ன அடுத்தது பண்ணலாம்னுங்கிறதுக்கு மந்திரியை கேள்வி கேட்கறான். என்னன்னா, இப்ப அவ சொல்லியாச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதுங்கிற தீர்மானத்துக்கு வந்தாச்சு, நிறுத்திடணும் தீர்மானம் பண்ணிவிட்டான். இப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, என்ன பண்ணலாம்னு அவகிட்டயே சீக்கிரட்டை கேட்கறான். அன்னைய தன்மையாள் ஆகிய கேகேயின் அன்னம் வினை நிரம்பிய கூனியை விரும்பினாள். இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்ப முன்னாடி கூனிய பார்த்தவன சீப்போ வெளியிலன்னு சொன்னவன் இப்ப விருப்பத்தோட அவளை பாக்குறான். ஏன்னா மனசு மாறி போச்சு. இப்ப நமக்கு ஏதோ நல்லது சொல்றாங்கிற மாதிரி ஆகி போச்சு. நோக்கி என்னை உவந்தனை, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டேன், இனியை என் மகனுக்கு அணையான் புனையும் நீள் முடி பெரும்படி புகழுதி என்றாள். என் புள்ள கூட இல்ல, உன் புள்ள. எப்படி இனிமேல் உன் புள்ள அப்படி வரும் பாருங்க, வரப்போகுது. நீ என்ன பண்ற? அவன் முடியை ஏற்றுக்கொள்வதற்கு, பரதன் அரசாட்சியை செய்வதற்கு என்ன வழி? அதுக்கு ஏதாவது சீக்கிரட் வச்சுட்டு இருக்கியா? ஏதாவது ஃபார்முலா வச்சிருக்கியா? அதை சொல்லு, புகழுதி அப்படிங்கிற. கூனி வந்த வேலை முடிஞ்சு போச்சு. கூனியினுடைய முக்கியமான கட்டம் முடிஞ்சது. என்ன? மனசை மாத்தணும்னு வந்தா மாற்றி விட்டா. இப்ப கூனி இடத்திலேயே அவ எப்படி பண்றதுன்னு கேட்கிறான். அப்ப கூனி அழகா சொல்றா, பாரு, மாழை ஒன் கனி உரை செய்ய கேட்ட மந்தரை என் தோழி வல்லல், என் துணை வள்ளல். ஆஹா, என்னுடைய தோழி மணி. புரியுதா? உன்ன மாதிரி யாரு? என்னுடைய தோழியின் வல்லமை உடையவள், என் துணை, எனக்கு துணை, உதவியாக தலைவி. என்ன பெரிய ஆள்! ஆடி தொழுதாள். இப்ப போய் அவர் நமஸ்காரம் பண்றான். எப்படி கூனி பாருங்க. இதெல்லாம் பண்ணா எப்படி இருக்கும் கைகைக்கு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே மனசு கெட்டு போச்சு. இப்ப கூனி என்ன சொல்றா? உன்ன மாதிரி ஆள் கிடையாது, நீதான் பெரியவ, நீதான் எனக்கு தலைவி. நமஸ்காரம் பண்றா. பண்ணிட்டு என்ன சொல்றா? தாழும் மண் நிலை என் உரை தலை நிற்பின் உலகம் ஏழும் ஏழும் உன் ஒரு மகற்கு ஆக்குவேன். புரியுதா? இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. தயரதன் முடியானது இறங்கும். நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்டு நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சனா என்ன ஆகும்? 7 உலகுக்கும் 7 14 உலகத்திற்கும் உரிமை கொண்டாடக்கூடியதாக உன் பிள்ளை பரதனை நான் ஆக்குகின்றேன். நான் என் சொல்ற வார்த்தையை நீ கேள்.
ஏன்னா அவதான் கேட்கறதுன்னு தீர்மானம் பண்ணினுட்டாளே, அவதான் கேட்க ஆரம்பிச்சுட்டா. இப்போ அவ வந்து இத்தனை பேர் நமஸ்காரம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா இனிமே என்ன சொல்ல முடியும்? கைகேயி அவ்வளவுதான். இப்ப டோட்டலா சரண்டர். கைகேயினுடைய பேச்சுக்கு ஒண்ணுமே இடம் கிடையாது. கைகேயி கூணி சொல்றத மட்டும்தான் கேட்கணும் இனிமே. அப்படி உட்காடுறான். சொல்றா, நாடி ஒன்று உனக்கு உரை செய்வேன். நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ரொம்ப நாள் நம்ம என் மனசுலயே இருந்து யோசிச்சேன், என்ன எப்படி நீ கேட்கலாங்கிறத யோசிச்சேன். அது எனக்கு இப்பதான் புரிஞ்சது ஒரு விஷயம். என்னன்னா, நளிர் மணி நகையாய் இப்படி இப்படி சிரிக்கிற பத்தி எப்படி சிரிப்பு பார், பாவம் இன்னும் அப்படியே வெள்ளந்தி சிரிப்பு. திருநெல்வேலி பக்கத்துல வெள்ளந்தின்னு சொல்லுவோம். வெள்ளந்தின்னா ரொம்ப அப்படியே சொல்ற ஒன்னும் தெரியாது அப்பாவி மாதிரி சிரிக்கிறதுன்னு. வெள்ளந்தித்தனமா சிரிக்கிற மாதிரி இருக்கிற நளிர் மணி நகையாய் இப்ப சிரிக்கிறது அவ்வளவு இருக்கு. தோடு இவர்த்த தார் சம்பரன் தொலைவுற்ற வேளை சம்பராசுர வதத்தன்று. பாருங்க, கரெக்டா புடிச்சா ஒரு பாயிண்ட். உன் புருஷன் சம்பராசுர வதத்துக்கு என்ன பண்ணா, தேர் எடுத்துக்கிட்டு போனான். தேவர்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு சம்பராசுர வதத்துக்கு போனான். போகும்போது என்ன ஆச்சு, கைகேயி தான் பார்த்த சாரதி தேரை ஓட்டுறா. தயரதன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தயரதன் ஒரு நிமிஷம் என்ன ஆகி போச்சு, மூர்ச்சையாய் கீழே விழுந்துட்டான். புரியுதுங்களா? அசுரர்கள் எல்லாம் வந்து தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். தயரதனை அழகாக பாதுகாப்பாக ஒரு இடத்திற்கு ஓட்டி சென்று அவள் பாதுகாத்தாள். கொஞ்ச நேரம் அவர் மூர்ச்சை தீர மயக்கமுற்று அவர் மயக்கம் தெளிஞ்சு வெளியில வர்றதுக்கு. தெளிஞ்சு வெளியில வந்தவொடனே திருப்பி கூட்டிட்டு போறா. கூட்டி போனவனே தயரதன் மிகவும் வீறு கொண்டு சண்டை போட்டு அவங்களை அழிச்சுடுறான். அழிச்சு சம்பராசுரன்ல இருந்து எல்லாரையும் வதம் செஞ்ச பிறகு சொல்றான், தேவி உன்னால் உயிர் பிழைத்தேன். நான் மயக்கமா இருந்து கீழே விழுந்த சமயத்துல என்ன தாக்கியிருந்தானா நான் என்ன பண்ணிருப்பேன், தொலைஞ்சிருக்கும். அவ்வளவுதானே, ஹக்கர்கள் தான், அடிச்சா சுத்து போயிருப்பேன். ஆனா என் உயிரை நீ காப்பாத்தினால நான் என்ன பண்றேன், உனக்கு என்னைக்கு வேணுமோ இருந்தா உனக்கு 2 வரம் தரேன். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அழகா, தேவையில்லாத இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கப்படாதுங்கிறது தான் காரணம். என்ன நம்ம பாட்டே கொடுக்குறோம், இந்த கிஃப்ட் வச்சுக்கோ, இது நான் இப்ப தரேன், இந்த இப்ப தரேன்னு வாய் விடப்படாது. சரியா? அது எங்கேயாவது என்ன ஆகும், வீக்னஸ்ல நமக்கே சுத்திரும். அதனாலதான் பார்த்து இதெல்லாம் விடணும். ஆனா தயரதன் என்ன பண்ணிட்டான், தேவி நீ பண்ணதுனா ஒரே சந்தோஷம், இந்தா பிடி, உனக்கு நான் 2 வரம் தரேன் கேட்டுக்கோ. அவ சொன்னா, எனக்கு எப்போ வேணுமா அப்ப நான் கேட்டுக்கிறேன், விட்டுருவோம். இன்னைக்கே கேட்கணுமா, இல்லையா, நான் எப்போ வேணுமா யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டான். இந்த நம்ம ஊர்ல நம்ம இப்ப வந்து ப்ரீபெய்டு கிஃப்ட் கார்டு கொடுக்குற மாதிரி, என்னைக்கு வேணாலும் நம்ம போய் யூஸ் பண்ணிக்கிறேன் சார், இந்த இருக்கு ஷாப்பர் ஸ்டாக் மாட்டி எப்ப போனா என்ன அப்படிங்கிற மாதிரி நீ கொடுக்கறத கொடுத்துட்ட, நான் என்னைக்கு வேணா போய் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்லிட்டான், நான் என்னைக்கும் யூஸ் பண்றான். ஆடல் வென்றியான் அருளிய வரம் அவை 2 கோடி. இப்ப கேளு, இன்னைக்கு கேளு, 2 பேரையும் 2 வரம் கேளு. உள்ளமும் கோடிய குடியாள், இருக்கிறதுலே கொடிய மனம் கொண்டு. இந்த மாதிரி வரம் கேட்கணும் வேற ஸ்டேட்மெண்ட் எழுதி தரான். அழகான வார்த்தை பாருங்க, இந்த லீகல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறான். 2 வரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்த்த திரிதரச் செய்தி ஒன்றினால் செருநிலம் எல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகற்கு உபாயம் எது என்றாள். இப்படி சொன்னா பாருங்க, 2 வரம் கேட்கிற, 2 வரம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கான். ஒரு வரத்தினால், முதல் வரம் என்ன தெரியுமா, எம்பிள்ளைக்கு அரசாட்சியும் கூட முதல்ல சொல்லப்படாது. என்ன சொன்னா முதல் வார்த்தை, ராமன் காட்டுக்கு போகணும். எத்தனை வருஷம், இவதான் சார் 14 வருஷம்னு சொல்றான். இவதான் ஆரம்பிக்கிற அந்த வார்த்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 14 வருஷங்கிறது எங்க வந்ததுன்னா, மந்தரை சொல்லித்தான் கைகேயி கேட்கிறாள். புரியுதா? பெருவனத்திடை 7 பருவங்கள் பெயர்த்து. அப்ப அவதான் இந்த ஹிண்ட கொடுக்குறான், 14 வருஷம் போக சொல்லு. ஏன் 14 வருஷங்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம மகாபாரதம் படிக்கும் போதும் பார்த்தோம். அதனுடைய விளக்கம் என்னன்னு, ஒரு தலைமுறை இல்ல 2 தலைமுறை மாறி போயிடுமா. அப்ப அந்த தலைமுறை மறந்து போயிடும் நீ யாருன்னே. நீ திரும்பி வரும் பொழுது நீ யாருன்னா அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அதுக்குள்ள இன்னொருத்தர் கோல் வச்சு அவர் பெரிய ஆளாயிடுவார் இல்லையா. நீங்க நல்லா ஞாபகம் பாத்துங்க, ராமர் இல்ல சார், பரதன் ஆட்சியிலே உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்கோ. பரதன் உட்காரல, அவன் அண்ணாவை மீறாத ஒரு தம்பியா இருந்துட்டான், அது வேற. ஆனா பரதன் ஆட்சி செய்திருந்தான்னு வச்சுப்போம். பரதன் அழகான ஆட்சியை செய்து பொன்னான ஆட்சியை அவன் புரிந்து கொடுத்திருந்தான்னா
மக்கள் ராமரை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு தான். நம்ம எத்தனை பேர் பெரிய நல்ல நல்ல தலைவர்கள்லாம் நம்ம தூக்கி போடலையா? நம்ம சரித்திரமே இப்படித்தானே. நல்ல நல்ல தலைவர்கள்லாம் தூக்கி போட்டு இப்போ எவனையும் கொண்டு வந்து வச்சுக்கலையா? இப்படித்தான் நாமளே செய்வோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை இப்படித்தான். நம்முடைய அரசியல் தலைவர்கள் கூட பெரிய பெரிய நல்ல தலைவர்கள் எல்லாம் நாமளே தூக்கி அடிச்சிருக்கிறோம். காமராஜர் கூட தோக்கடிச்ச நாடு சரியா? தேர்தலே காமராஜர் என்று சொல்லக்கூடிய அறத்திலே சிறந்தவனாக கர்ம வீரனாக இருந்தவர், ஒரு நாள் கூட ஒரு பைசா கூட இந்த அரசாங்கத்திலிருந்து எடுக்காதவன், நாட்டு மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர், திருமணம் கூட செஞ்சுக்கல, அம்மா இறந்ததுக்கு கூட பெருசா போகாத ஒரு மனுஷனை, கொண்டாட வேண்டிய ஒரு மனிதனை நாம என்ன பண்ணோம்? எல்லாரும் சேர்ந்து அவரே எலெக்ஷன்ல நின்னா தோக்கடிச்சுட்டு போயிட்டோம். அவர் டெபாசிட் இழந்தார் காமராஜர். எந்த மாதிரியான வாழ்க்கை நம்ம இருக்கோம்? நம்ம நல்லவங்களை இன்னைக்கு அடையாளம் கண்டுறது கஷ்டம். எதுக்காக நான் சொல்றேன்? 14 வருஷம் இப்ப பரதன் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோ, ராமன் யாருன்னு தெரியாம போயிடும் மக்களுக்கு. நீ ராமன் நாளைக்கே வந்தானா கூட, ராமன் நான் அரசாட்சி எடுத்துக்கிறேன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? இல்ல இல்லப்பா உன் தம்பி நல்லா பண்றான், திருப்பி ஒரு மூலையை போய் உட்காந்து கொண்டுருவாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்காகத்தான் அப்ப 14 வருஷத்தை பத்தி விஷயத்தை முதலாக சூட்சமமாக சொன்னவள் வந்தரை. என்ன சொல்றா? 7 வருஷங்கள் அவன் என்ன பண்ணணும்? வெளியில போய் சொல்லு, வனத்திடை செல்ல. நீ என்ன பண்ணலாம்? எல்லா நிலத்தையும் ஒன்றாக்கி செழுநிலம் எல்லாம் ஒரு வழிப்படும் உன் மகற்கு, உன்னுடைய பிள்ளைக்கு, அதுதான் உன் பிள்ளைக்கு அரசாட்சி. முதல்ல அவன் காட்டுக்கு போறது, ஓம் புள்ள நாட்டாளு. அவன் எத்தனை வருஷம்? 14 வருஷம். இவன் எல்லா அரசுரிமையும் இவனுக்கு. இத கேளு, இதுதான் உபாயம் என்று சொல்றாள். உடனே என்ன சொல்றா? உரைத்த கூனியை உவந்தனள், சந்தோஷப்படுறா, உயிர் உற தழுவி கட்டி பிடிச்சுக்கிறான். நிறைத்த மாமணி ஆரமும் நிதியும் நீட்டி, இப்ப பாருங்க கையில காசு பொருள் எல்லாம் தர்றா, இப்ப கூனி வாங்கிக்கிறா. முதல்ல ரத்தன மாலையை கொடுக்கும் போது தூக்கி எரிஞ்சா கீழே, இப்ப அப்படியே கொடுக்கறா. நிதியெல்லாம் கொடுக்கும் போது சந்தோஷமா வாங்கிக்கிறா. இறைந்த வேள் சூழ் உலகம் ஏன் ஒரு மகற்கு ஈந்தாய், என் ஒரு மகற்கு ஈந்தாய், தரைக்கு நாயகன் தாய் இனி நீ என தனியாய். இப்ப அழகான வார்த்தை எப்படி அடிச்சா பாருங்க கைகேயி. என் பிள்ளைக்கு நீ நாடு கொடுக்கல, ஓம் பிள்ளைக்கு நாடு வாங்கி கொடுத்துட்ட. எப்படி? தரைக்கு நாயகன் தாய் இனி நீ. யாரு தரைக்கு நாயகன்? பரதன். பரதன் தான் இந்த உலகம் முழுக்க ஆட்சி செய்ய போகிறான். அந்த பரதனுடைய தாய் நீ. யார்? மந்தரை, நீதான் அவனுக்கு தாய். அப்ப எந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் கொண்டு போயிட்டா பாருங்க. மந்தரைக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அப்படி சொல்லிட்டா. சொல்லிட்டு கைகேயி இப்போ உறுதிமொழி செய்கிறாள். என்ன? நன்று சொல்லினை, நல்ல விஷயத்தை சொன்னேன், நம்பியை நளிர் முடிச்சூட்டு துன்று காலத்தில் ராமனை துரத்தல். என் பிள்ளைக்கு முடிசூட்ட போனேன். அந்த ராமனை இப்ப எப்படி போச்சு? அந்த ராமனை இப்ப நான் என்ன பண்ண போறேன்? காட்டுக்கு ஓட்ட போறேன். இவ்விரண்டும் அன்றது ஆமெனில், இது ரெண்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, அரசன் முன் நான் கேட்க போறேன் அரசரை. தசரதன் என்ன பண்ணுவான்? பிள்ளை பாசத்துல ஆஹா ஓஹோன்னுவான். அவளுக்கு தெரியும் அந்த ஆள் ஏதாவது அழுவான், வேண்டான்னு சொல்லுவான், மனசை மாத்த பாப்பார். அவர் தெரிய மாட்டார்னு சொன்னா அரசன் முன் உயிர் துறந்து, அவர் முன்னாடி நான் செத்தே போயிடுவேன். இது பண்றதா பண்ணி இல்ல, நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு செத்துருவேன். பொன்றி நீங்குதல் புரிவேன் யான், நான் பண்ணிடுறேன். என்ன பண்றேன்? உயிரையே விட்டுறேன். அவர் முன்னாடி நான் உயிரை விட்டா அவர் என்ன பண்ணார்? உயிர் விடுறேன்னு சொன்னா விடுவாரா? தைரதன் சொல்ல மாட்டான், அப்படி விட்டுட மாட்டான். உடனே அவன் என்ன பண்ணுவான்? நீ கேட்கறது கொடுக்குறேன்னு இறங்கி வந்துருவான். அப்போ எமோஷனல் பிளாக்மெயில்னு சொல்ற மாதிரியான வார்த்தை. என்ன வார்த்தை? எமோஷனல் பிளாக்மெயில்னு பேர். எப்படி? எமோஷனலா அடிக்கிறது. நான் போயிடுவேன், நான் உயிர் விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன, அப்ப தைரதன் என்ன பண்ணுவான்? ஐயோ ஏமா நீ பண்ற, ஏமா எவ்வளவு கஷ்டப்படுற? ஏன்னா அவ்வளவு புலம்புறான். இப்ப தைரதன் புலம்புறான். பாவம், தைரதனுடைய வாழ்க்கை இனி கஷ்டம். அப்போ தைரதன் அதை பண்ண
பண்ணக்கூடிய நிலைக்கு வருவான். பொன்றி நீங்குதல் புரிவேன் யான், நான் கண்டிப்பா செய்வேன். அதனால போதி நீ கிளம்பு என்கிட்ட சொல்லிட்டியோ இல்லையா, இனி வேலை என்னது, நான் என்ன பண்றேன், நான் இனி நடக்க வேண்டியதை பார்க்கிறேன் என்று சொல்லி கைகேயி மந்திரையை அனுப்பி வைத்து விட்டாள். அதோடு மந்திரை சூழ்ச்சி படலமானது முடிவடைகிறது. இதுக்கப்புறம் வர்றது கைகேயினுடைய சூழ்வினை படலம். அந்த படலத்திலே கைகேயி என்னெல்லாம் நாடகம் பண்ண போறா, எப்படி தயரதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறா, தயரதன் அதற்கு எப்படி மாறப்போறார், அவர் வகையிலே அவர் சொல்லக்கூடிய நியாயங்கள் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் தயரதன் எப்படி மாறுவான், எந்த நிலையிலே, அதுக்கப்புறம் தயரதனுடைய நிலை என்ன, வரம் கொடுத்த பிறகு அவர் என்னவா இருப்பார், இதெல்லாம் கைகேயி சூழ்வினை படலத்திலே வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள். அதை வருகின்ற வகுப்பிலே சுவாரஸ்யமா கைகேயி என்ன நாடகம் ஆட போறாங்கிறத பார்ப்போம். இன்றைக்கு தீய மந்திரை இவ்வுரை செப்பலும் தேவியின் தூய சிந்தனை திரிந்தது, இது தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அர்த்தம், மாத்திட்டா, விஷயத்தை முடிச்சுட்டா அப்படிங்கிறத நம்மளால இப்ப புரிஞ்சுக்க முடியுது. ஆகவே அது ஒரு மந்திரையினுடைய சூழ்ச்சி படலம் நிறைவேறியது. அடுத்ததை நம்ம வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். நன்றி.